ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கு ஒரு கிளினிக்கல் டிப். என் பொண்ணுக்கு 24 மணி நேரமா ஃபீவர் கொதிக்குது. ஓரல் டெம்பரேச்சர் 105 டிகிரி. உடம்பு பூரா சுடுது. வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம் சோல்ஸ் ரொம்ப சுடுது. இங்கே ஹீட் கம்பேரிட்டிவ்லி ஃபோர் ஆர்மில் கம்மியாக இருக்குது. யூரின் போனால் சூடாக போகுது, ஆனால் எரிச்சல் இல்லை. மருந்து என்னென்னவோ கொடுத்து பார்க்குறோம். ஆஸ் எ பேரண்ட் ரொம்ப ஆங்ஸியஸ் ஆகிடும். எத்தனையோ பேஷண்ட் வெளியே பார்த்தாலும் வீட்டுக்குள்ள அப்படிங்கிறப்ப ஒரு பதட்டம் வந்துடும். அது 105 நமக்கு அனாட்டமி பிசியாலஜி பேத்தாலஜின்னு தெரியறதுனால பிரெயின் அஃபெக்ட் ஆகிடுமோ, இந்த கேள்விலாம் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த எமோஷனல் கனெக்டோட ஒரு மெடிசன் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணதில் அவங்க லிப்ஸ் வந்து ரொம்ப ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு என் 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. தேர்ஸ்ட் இருக்குது, ஆனால் சில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. மதிய வரையும் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறமா பசி எதுவுமே இல்லை. உடம்பு நெருப்பாக கொதிக்குது. அந்த லிப்ஸ் ரெட் ஆனதை மட்டும் வச்சு சல்ஃபர் 1 ஒரு டோஸ் கொடுத்தோம். அந்த 105 டிகிரிங்கிறது படிப்படியாக குறைஞ்சு 6 ஹவர்ஸில் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அப்சர்வேஷன் இது ரொம்ப முக்கியம். அந்த ரெட் லிப்ஸ் டூரிங் ஃபீவர் அப்படிங்கிற ஸ்ட்ராங் இண்டிகேஷன் ஆஃப் சல்ஃபர். ஸோ சல்ஃபர் கொடுத்தோன்னே சரியாயிடுச்சு. தேங்க்யூ.